essay on criticism பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இது 1711ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு போம். ஸோ essay on criticism அப்படின்னு டைட்டில் பார்த்த உடனே இது எஸ்ஏயா போமா அப்படின்னு கேட்டா நீங்க எஸ்ஏ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது ஆக்சுவலி ஒரு போம், ஒரு லாங் போம். பட் இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ஸ் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ ஃபார்மேட்ல தான் இருக்கும். அது வந்து வேர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஒரு எஸ்ஏய போம் மாதிரி எழுதியிருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த essay on criticism. ஓகே, இதையும் அவர் ஹீரோயிக் கப்லெட்ல தான் எழுதியிருக்கிறாரு. சோ இதை அவர் எதுக்காக எழுதினாரு, எதால இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஹொரேஸோட ஆர்ஸ் பொய்டிகாவில இன்ஃபுளுயன்ஸ் ஆகி தான் இவர் எழுதியிருக்கிறாரு. சோ ஆர்ஸ் பொய்டிகால ஹொரேஸ் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு பொயட்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட பொய்ட்ரி எழுதணும், ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் பொய்ட்ரியை பத்தி தான் ஹொரேஸ் பேசியிருப்பாரு. சோ அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இவரும் ஒரு பொயட்ரினா எப்படி இருக்கணும் அண்ட் ஒரு கிரிட்டிக் அந்த பொயட்ரிய கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா அவரு என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த essay on criticismல அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு பெரிய டிபேட் ஒண்ணு போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, பொயட்ரி வந்து நேச்சுரலா இருக்கணுமா, இல்ல இந்த ஏன்ஷியன்ட் ரூல்ஸ் எல்லாம் அந்த கிளாசிக்கல் போயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ரூல்ஸ ஃபாலோ பண்ணி எழுதணுமா. சோ இந்த டிபேட்டுக்கு ஒரு ஆன்சரா, ஒரு ரிப்ளையா தான் இவர் இந்த essay on criticism எழுதியிருக்கிறாரு. இத 3 பார்ட்டா பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குவாலிட்டிஸ் ஆஃப் த கிரிட்டிக். சோ ஒரு பேட் கிரிட்டிக் அப்படின்றவரு பேட் போயட்டை விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பேட் போயட்னா அவங்க வந்து ஆடியன்ஸோடைய பேஷன்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஒரு மோசமான பொய்ட்ரி நம்ம ரீட் பண்ணோம்னா நமக்கு பேஷன்ஸ் தான் போகுமே தவிர வேற ஒண்ணும் ஆக போறது இல்ல. பட் ஒரு பேட் கிரிட்டிக் என்ன பண்ணுவாங்களா, ஆடியன்ஸோடைய மைண்டையே மிஸ்லீட் பண்ணிடுவாங்க. ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை தப்பா வேற ஏதாவது மீனிங் கொடுத்து அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம ரீடர்ஸ்க்கு இல்ல ஆடியன்ஸோடைய மைண்டையே சேஞ்ச் பண்ணிடுவோம், மைண்ட் செட்டையே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ பேட் கிரிட்டிக் தான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிரிட்டிக் வந்துட்டு ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரூல்ஸ் அவர் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் லிமிடேஷன், அதாவது செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட்டிக் வந்து தன்னைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு எவ்வளவு தெரியும், எவ்வளவு தெரியாது, நமக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு, நம்மளுடைய லிமிட்ஸ் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரிட்டிக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஒரு பொயட்டா இருந்தாலும் சரி, ஒரு கிரிட்டிக்கா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஓன் டெப்த் எவ்வளவு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க ஒரு நல்ல கிரிட்டிக்காவோ இல்ல பொயட்டாவோ இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில பேருக்கு நல்ல மெமரி இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்க படிச்சிருப்பாங்க, அது எல்லாமே அவங்க மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். ஆனா படிச்சதுல எவ்வளவு தூரம் அவங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது வந்து டவுட் தான். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ண போகணும். உங்களுக்கு எதுவுமே தெரியாம இல்ல அந்த ஒர்க் எதை பத்தி எழுதியிருக்காங்களோ அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாம அதை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண போனீங்கன்னா தப்பா தான் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அவர் மீன் பண்றாரு. அண்ட் செகண்ட் ரூல் பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் நேச்சர். ஸோ நேச்சர் மாதிரி ஆர்ட்டும் யூனிவர்சல். நீங்க நேச்சரை நீங்க ஃபாலோ பண்ணாதான் நல்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஒரு கிரிட்டிக்கு வெறும் ஜட்மெண்ட் மட்டும் ஒரு ஸ்கில் கிடையாது, அவருக்கு வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற குவாலிட்டியும் இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் கிரியேட்டிங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நேச்சர்ல ஃபெய்த் இருக்கு அப்படின்னாலே நம்மளுடைய காமன் சென்ஸையோ ஜட்ஜ்மெண்ட்டையோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ நேச்சர் இந்த சென்ஸ் வெறும் செடி மரம் கொடி அது மட்டும் கிடையாது. நேச்சர் அப்படின்னா லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற சில லா ஆஃப் நேச்சர் இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுல நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாரு. அதுதான் நேச்சர்னு இவர் சொல்றது, அதுதான் அவர் மீன் பண்றாரு. ஓகே, சோ இவர் என்ன சொல்றாரு, ஏன்ஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அந்த ரைட்டர்ஸ் அந்த அவங்களுடைய கிரேட் ஒர்க்ஸ் எல்லாமே நேச்சரை ஃபாலோ பண்ணிருக்கு, நேச்சரை இமிட்டேட் பண்ணிருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப கிரேட்டா இருக்கிறதுக்கு காரணம். அண்ட் ஒரு நேச்சரை நம்ம ஃபாலோ பண்றோம், நேச்சரை நம்ம இமிட்டேட் ஆர் காப்பி பண்றோம் அப்படின்னா அது நம்ம ஏன்ஷியன்ஸை காப்பி பண்றதா தான் அர்த்தம். ஓகே, சோ நேச்சரை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம்னா ஏன்ஷியன்ஸையும் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னு தான் அர்த்தம், ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் தேர்ட் ரூல் இமிடேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ஸ். இதுல என்ன சொல்றாருன்னா ஏன்ஷியன்ஸ் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல, அது வந்து சும்மா அவங்க சொல்லல, அவங்க அதை வந்து யூஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் அவங்க கண்டுபிடிச்சு ஸோ அது வந்து ஒரு மெத்தடைஸ் பண்ணி தான் அவங்க
யூஸ் பண்ணிருக்காங்க, இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர சும்மா எந்த ஒரு மீனிங்குமே இல்லாம மீனிங்லெஸ்ஸா அவங்க சொல்லிட்டு போகல. சோ அவங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காம அந்த ரூல்ஸை எல்லாம் நம்ம பிளேம் பண்ணோம், அது வந்து ரொம்ப மிஸ்டேக்கான ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள்கள்னு அர்த்தம். அவங்கள நம்ம முட்டாள்கள் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம தான் முட்டாள்கள்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நம்ம ஏன்ஷியன்ஸோட இல்ல கிரேட் ரைட்டர்ஸோட ஒர்க் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். அவங்க ஒரு ரூலை ஃப்ரேம் பண்றதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க, பண்ணதுனால அந்த ஒர்க் வந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒர்க்கா நிலைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு ஏன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு புரியும். நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்க அந்த ஏன்ஷியன்ட் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பட் அதை மட்டுமே தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல. நீங்க புதுசா நிறைய அப்ரோச்சஸ் கொண்டு வர்றது வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா நிறைய டெவலப்பிங் ட்ரூத்ஸ் இருக்கும் போது புதுசா சில விஷயங்கள் நீங்க சொல்லும் போது புது விதமான அப்ரோச்சஸ் நீங்க யூஸ் பண்றது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்ட் 1ல. பார்ட் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்ஸ் எல்லாம் செய்யற மிஸ்டேக்ஸ் என்ன, மிஸ்டேக்ஸ் டன் பை கிரிட்டிக்ஸ். இதுதான் பார்ட் 2ல அவரு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, கிரிட்டிக்ஸையும் சரி ரைட்டர்ஸையும் சரி ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட்க்கு நீங்க ஆளாகிறாதீங்க அப்படின்னு வார்ன் பண்றாரு. என்னன்னா அவங்களோட ப்ரைட்னாலயோ இல்ல அவங்களுக்கு இருக்கிற லிட்டில் லேர்னிங்னாலயோ நாலேஜ்னாலயோ சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி பண்றவங்களை எல்லாம் அவரு என்ன சொல்றாருன்னா வாய்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் டேஞ்சரஸ் திங் அப்படின்னும் சொல்றாரு. ஓகே, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருவாங்களாம், அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணாம புரிதலை யூஸ் பண்ணாம ஒரு ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுத்துடுறாங்க. சோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வே த ஹோல். ஸோ லிட்டில் லேர்னிங் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒர்க்கை முழுசா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுல இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஏதாவது ஸ்லைட்டஸ்ட் மிஸ்டேக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பத்தி இவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா அதையும் மீறி போய் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண அவசியம் இல்ல. உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை மட்டும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பேரு ரொம்ப பெரிய ஒர்க் இருக்குன்னா பாதியை மட்டும் ரீட் பண்ணிட்டு சரி பாதி ரீட் பண்ணிட்டோம் இது இப்படிதான் இருக்கு, சோ ஃபுல் டெக்ஸ்டும் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நீங்களாவே கன்க்ளூட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படிலாம் இல்ல. ஒரு புக் எடுத்துட்டு அதுல பெஸ்ட் பார்ட்டும் இருக்கும் வர்ஸ்ட் பார்ட்டும் இருக்கும். அதை நீங்க முழுசா வாசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். சோ முழுசா வாசிச்சுட்டு அதுல கொஞ்சம் வர்ஸ்ட் பார்ட் இருக்கு, மித்தது எல்லாமே நல்ல பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னா அந்த பெஸ்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த கொஞ்சம் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அந்த வர்ஸ்ட் பார்ட் எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். பட் நீங்க ஆப்போசிட்டா பண்ணிடுறீங்க ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றப்போ சின்ன சின்ன தப்புக்கள் எங்கேயாவது இருக்கும், வர்ஸ்ட் பார்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, சீக் த ஆத்தர்ஸ் எய்ம். ஸோ ஒரு புக்கை ரீட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு அந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்க பார்க்காம ஆத்தருடைய எய்ம் என்ன, ஆத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நீங்க பாருங்க. ஏன்னா இந்த புக்கை எழுதுனது ஆத்தர் தான் அப்படின்றனால அவருடைய இன்டென்ஷன் என்ன அங்க இருக்குன்றத அவரை தவிர வேற யாராலையும் அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதனால அவர் நீட்டா அவருடைய எய்மை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாரா அப்படின்றத பாருங்க. ட்ரிவியலான ஃபால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இக்னோர் ஃபால்ஸ் கிரிட்டிசிசம். சோ ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அது பேலன்ஸ்டா இருக்கணும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நிறைய பேர் ஃபால்ஸ் கிரிட்டிசிசம் தான் கொடுக்குறாங்க. அதாவது காலையில ஒரு ஒர்க்கை நீங்க பிரைஸ் பண்றீங்கன்னா சாயந்தரமே அந்த ஒர்க்கை வந்து நீங்க பிளேம் பண்றீங்க. ஒரு தடவை ஐடியலைஸ் பண்றீங்க, ஒரு தடவை அபியூஸ் பண்றீங்க. இப்படி எல்லாம் சம் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. சம் கிரிட்டிக்ஸ் வந்துட்டு லாங்குவேஜ் எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத மட்டும் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க. சில பேர் ஏன்ஷியன்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு பாக்குறீங்க. சில பேர் நியூவா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறீங்க. சில பேர் ஒரு அந்த போம் எடுக்கிறோம்னா அந்த போமுடைய ரிதம் அந்த மெலடி எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. சோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான சப்ஜெக்டிவா நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டு நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. பட் அப்படி கிடையாது, பேலன்ஸ்டான கிரிட்டிசிசம் வேணும்னு சொல்றாரு. அண்ட் பார்ட் 3ல இவர் என்ன சொல்றாருன்னா ஐடியல் கேரக்டர் ஆஃப் அ கிரிட்டிக். ஸோ ஒரு கிரிட்டிக்னா என்ன எப்படி இருக்கணும், a critic should learn the basics of morals, அதாவது மாடஸ்டி, குட் பிரீடிங், ட்ரூத். இது மூணையும் தான் அவர் பேசிக்ஸ் ஆஃப் மாரல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது மூணும் ஒரு கிரிட்டிக்கு இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஹி மஸ்ட் சீக் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ கிரிட்டிக் அப்படின்றவரு நான் சொல்றதான் கரெக்ட்,
நான் வேற யார்கிட்ட எந்த சஜஷனும் கேட்க மாட்டேன், மத்தவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கிரிட்டிக் இன்னொரு கிரிட்டிக் கூட ஃப்ரெண்ட் ஆனாதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வரும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்க வளர்த்துக்கணும், ரைட்டர்ஸ் கூடவும் சரி, மற்ற கிரிட்டிக்ஸ் கூடவும் சரி. அண்ட் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் மேல ஒரு டவுட் இருக்கு, இதுக்கு மேல நமக்கு தெரியல அப்படின்னா பி சைலண்ட் அப்படின்னு சொல்றாரு. blunt truths are more dangerous than falsehood. ஸோ நீங்க தப்பா ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நீங்க உண்மையை சொல்லிடுறதோ இல்ல பேசாம இருக்கிறதோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் கிரிட்டிக் வந்து அட்வைஸ் பண்ணலாம் அண்ட் அவருடைய நாலேஜ் பத்தி ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு விஷயம் தெரியல, புதுசா அந்த ஒர்க்ல ஏதோ இருக்கு அப்படின்னா அதை நம்ம லேர்ன் பண்றதுக்கும் நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். அது வந்து எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மைனர் ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தன்னோட எனிமியே ஒரு பெஸ்ட் புக் எழுதியிருந்தாலும் அந்த பெஸ்ட் புக்கை பிரைஸ் பண்றதுக்கு கிரிட்டிக் வந்து யோசிக்கவே கூடாது, கில்ட்டியாவே ஃபீல் பண்ணக்கூடாது. எனிமியாவே இருந்தாலும் அவன் நல்ல புக் எழுதியிருக்கான் அப்படின்னா அந்த புக்கை நீங்க அப்ரிஷியேட் தான் பண்ணணும், அது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ப்ரோஸ்ல வந்துட்டு அந்த கிரீக் அண்ட் ரோமன் ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப உயர்த்தி இவர் பேசுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டாட்டில், ஹொராஸ், குவின்ட்லின், எராஸ்மஸ், லாங்கினஸ், இவங்க எல்லாருடைய ரைட்டிங்ஸும் யூனிவர்சலா இருக்கு அப்படின்னு ரொம்ப பிரைஸ் பண்ணி இவர் பேசுறாரு. அண்ட் ஆல்சோ இவர் வந்து பிரெஞ்சு கிரிட்டிக் பாய்லோ அண்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் ராஸ்காமன் அண்ட் வால்ஷ், இவங்க எல்லாருடைய கிரிட்டிசிசமும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு இவங்களுடைய ஒர்க்ல அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இந்த ஒர்க்கை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா போப் வந்து ஒரு நியோ கிளாசிஸ்ட், அதாவது ஏன்ஷியன்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து ரொமான்டிசிசம்க்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ ரொமான்டிசிசம்னா என்ன, நேச்சர் அண்ட் இமேஜினேஷனை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த நியோ கிளாசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது, ஏன்ஷியன்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நியோ கிளாசிஸ்ட். ஸோ போப் வந்து ஒரு நியோ கிளாசிஸ்ட். இந்த வாக் மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் ஒரு சட்டையரிஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுல ரொம்ப இன்டைரக்டாவே அவர் சட்டையர் யூஸ் பண்ணி என்ன சொல்றாரு, டு காப்பி நேச்சர் இஸ் டு காப்பி ஏன்ஷியன்ஸ். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே அவருடைய சட்டையரிக்கல் ஸ்கில், அந்த விட் வந்து உங்களுக்கு தெரியும். இவர் என்ன சொல்றாரு, டைரக்டா நீங்க வந்து ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ரொமான்டிக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு டைரக்டா அவர் சொல்லல. பட் என்ன சொல்றாரு, நீங்க நேச்சரை செலிப்ரேட் பண்றீங்க, நேச்சரை நீங்க ஃபாலோ பண்றீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏன்ஷியன்ஸ் தான் ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரொமான்டிக்ஸ் வந்து நேச்சரை வந்து நாங்க செலிப்ரேட் பண்றோம், நேச்சர் தான் எங்களுக்கு பெருசு நீங்க சொல்றீங்கல்ல, நேச்சர்னால ஏன்ஷியன்ஸ் தான், ஸோ நீங்க நேச்சரை செலிப்ரேட் பண்ணா ஏன்ஷியன்ஸ் செலிப்ரேட் பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்னு சட்டாரிக்கலா இவரு இதை சொல்லிடுறாரு.